இவர் வந்து 6 லட்சம் பேர் இங்கே சேர்க்காதீங்க, 65 லட்சம் அங்கே சேர்க்காதீங்கிறாரு. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கிளியராக சொல்லியிருக்கு, we have never started, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளே ஏன் பதட்டப்படுற? இங்கே 6 லட்சம் பேர் சேர்க்கவும் இல்லை, வரவும் இல்லை. நான் ஃபேமிலியோடு போகிறேன் ஒரு இடத்துக்கு, பசங்கள்லாம் ஸ்கூலில் சேர்த்துட்டேன், ஒரு 3 மாதம் பொறுக்கிறேன், 6 மாதம் பார்க்குறேன், 1 வருஷம் பார்க்குறேன், எனக்கு இந்த ஊர் செட் ஆகலை, திரும்பி வந்துடுவேன். அந்த 1 வருஷத்துக்குள்ளே என் மனசுக்குள்ளே இதுதான் என் ஊர்னு நினச்சிட்டேன்னா நாங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு தான் ஆதார் நான் ஒன்று கொண்டு வந்து, ஒருவருக்கு ஒரு இடத்துல தான் ஓட்டு. அப்போ என் ஓட்டு வந்து நான் பாலக்காட்டில் என் ஓட்டு வந்ததுன்னா நான் சென்னையில் ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக காலாவதி ஆயிடும். இந்த பேசிக் கூட தெரியாமல் ஒரு நிதியமைச்சர் வந்திருக்காரு. அங்கே 65 லட்சம் பேர் போனால் இங்கே 6 லட்சம் பேர் சேர்ப்பாங்கன்னு சேர்ப்பாங்க. இங்கேருந்து தமிழர் போனார்ல, அங்கே ஒரு 3 லட்சம் போயிருக்காங்களே தமிழர்கள் பீகாருக்கு. அப்போ அவங்க ஓட்டு உரிமை வேண்டாமா? தமிழர்களை ஆளப்போகும் வட இந்தியர்கள் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி விமர்சனம் வருது இல்லை? அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒருத்தர் இங்கேருந்து அங்கே போகிறத நீங்கள் எப்படி வந்து போகக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் சொல்கிறான் எங்களுக்கு இங்கே வேலை இருக்குங்க நான் வரோன்றான், எங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறன்னு ஒரு கம்பெனி சொல்லிருக்கு நான் வரேன்னு சொல்கிறான். யாராலும் தடுக்க முடியாது. அவன் எங்கேயும் கவர்மெண்ட் கேட்கல, 50 லட்சம் பேருக்கு வீடியோ வாங்கி கொடுன்னு சொல்லல. அவனா வந்து வீடியோ எடுத்துட்டு அவனா தங்கி அவனா படிச்சுட்டு அவனா போகிறான். அங்கே தங்குறவனை போயிட்டு ஓட்டு உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ராகுல் காந்தி அவருடைய பேச்சுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கண்டனம், நீங்கள் வந்து இந்தியரே கிடையாது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் சைனா வந்து இந்தியாவை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் போய் இவர் வந்து பேசும்போது வெளில பிரச்சாரத்தில் அந்த சண்டையில் வந்து இந்தியா 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்டை இழந்துருச்சு சைனா கிட்டன்னு முன்னாடி எப்போ போல அடிச்சு விட்டார். அதை ஒருத்தர் வந்து ரெஃபர்மேஷன் கேஸ் போட்டார். எப்படி சொல்கிறாரு? ஆதாரம் கொடுங்கன்னு. இப்போ எதுவுமே தெரியாத ஒருத்தர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குல்ல? எங்கே இருக்கு மக்கள் செல்வாக்கு? எங்கே இருக்கு? தமிழக முதல்ல வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார், நீட்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து கமல்ஹாசன் எம்பி அவர்கள் வந்து ஒரு விழாவில் அகரம் விழாவில் கலந்துக்கிட்டு சொன்னார், சூர்யா அவர்கள் என்ஜிஓ பண்ணிகிட்டு இருக்காரு, இதை பார்த்து தமிழகத்தில் வந்து என்ஜிஓலாம் நம்ம பண்ணணும், இந்த திட்டங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேரண்ட்ஸ்லாம் படிக்காமே பேசாமல் படி, எவனையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. கமல்ஹாசன் பேசுறதுக்காக செஞ்சு ஓட்டிருக்காரு. இப்போ ரீசெண்டாக இப்போ தான் திமுகவில் எம்பியாக இருக்காரு. செஞ்சு ஓட்டிருக்கானுக்கு எதாவது பேசணும்ல, முதலாளிக்கு எதாவது பேசணுமே, அதுக்காக பேசுகிறாரு. என்ன தெரியும் அவருக்கு? தயவுசெய்து போனோமா, ஒரு எம்பியை வாங்கினோமா, அதுக்கு உண்டான சேவை செஞ்சோமா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மட்டும் பாருங்கள், மக்களை திரும்பி குழப்பாதீங்க. ஏன்னா ஆளுபவர் எப்படியோ அது மாதிரி தான் மக்கள் இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு ஒரு சிஆர்பிஎஃப் ஒரு நம்மளை நம்பி தானே அந்த பார்டரில் இருக்காங்க, நம்மளாம் இருப்போம்னு. அதான் அண்ணாமலை அவர் சொல்கிறாரு, உங்களை நம்பி தானே அவங்க அங்கே இருக்காங்க. நீ எங்கள் நாட்டுக்காக கவலைப்பட்டுட்டு நான் உங்கள் ஃபேமிலியில் சூறையாடுறேன்னா எப்படி நடக்கும்? அது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு அவரே போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஆகஸ்ட்லேருந்து தான் நான் வந்து பேச போகிறேன், மீன்ஸ் ப்ரெஸ் மீட்டாக அப்போ தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. ஆகஸ்ட் வந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன், ஆகஸ்ட் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆக போகிறேன் அப்படின்றாங்க. பீகார் எலெக்ஷன் வரப்போகுது, எல்லா ஒவ்வொரு தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர், உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம், தமிழ்நாட்டில் 6 லட்சம் வாக்காளர்கள் இணைக்க ஒரு முயற்சி. அப்படி முயற்சித்தால் பாஜக வந்து வெற்றி பெறும், அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய வியூ என்ன சார்? இது முதல்ல சொன்னது ப. சிதம்பரம் அவருக்கு முதல்ல நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 65 லட்சம் பேர் பீகார்லேருந்து எடுத்துட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் 6 லட்சம் பேர் சேர்த்தாங்கன்னா அவங்கெல்லாம் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்கன்னு முதல்ல சொன்னதுக்கு நன்றி. ஏன்னா பீகாரெல்லாம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து தேஜஸ்வி யாதவுக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயிருச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவசரப்படாதீங்க, இங்கே இருக்கிற வாக்காளர் நமக்கும் ஓட்டு போடுவாங்க, ஏன் நீங்கள் தேவையில்லாமல் சேர்க்காதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து பொலிட்டிக்கலாக பேசுகிறது. நான் லீகலாக சொன்னோன்னு நினச்சா, ஒரு மனிதன் வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் போகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்னு இருக்குது. எங்கே வேணால் போகலாம், ரைட் டு மூவ். நீங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் கோயம்புத்தூர் போகலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே, அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் அதே நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி 40 கிலோமீட்டர் தாண்டி பாலக்காடு போனேன், நான் கேரளாவாயிடுறேன். நான் ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு கேரளாவுக்கு போகிறேன், ஒரு ஃபேமிலியோட ஒரு 3 வருஷம் போய் தங்குறேன் வேலைக்காக. நான் அங்கே தான் ஓட்டு போடணுன்றது தான் விதி. இவர் என்ன சொல்கிறார், ப. சிதம்பரம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு இங்கே வந்துட்டு போக சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு. அது அவர் சொல்ல முடியாது, அவர் சொல்லக்கூடாது. கான்ஸ்டியூஷன் எனக்கு கொடுத்த ரைட் என்னென்னா,
நான் ஒரு இடத்துல நான் வாழ போகிறேன், 3 வருஷம் கூட கிடையாது, நான் ஃபேமிலியோட போகிறேன் ஒரு இடத்துக்கு, பசங்கள்லாம் ஸ்கூலில் சேர்த்துட்டேன், ஒரு 3 மாதம் பொறுக்கிறேன், 6 மாதம் பார்க்குறேன், 1 வருஷம் பார்க்குறேன், எனக்கு இந்த ஊர் செட் ஆகலை, திரும்பி வந்துடுவேன். அந்த 1 வருஷத்துக்குள்ளே என் மனசுக்குள்ளே இதுதான் என் ஊர்னு நினச்சிட்டேன்னா நான் அங்கே மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் ஆதார் நான் ஒன்று கொண்டு வந்து ஒருவருக்கு ஒரு இடத்துல தான் ஓட்டு. அப்போ என் ஓட்டு வந்து நான் பாலக்காடில் என் ஓட்டு வந்ததுன்னா நான் சென்னையில் ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக காலாவதி ஆகிடும். இந்த பேசிக் கூட தெரியாமல் ஒரு நிதியமைச்சர் வந்திருக்காரு. இவரை வச்சுட்டு நம்ம இத்தனை வருஷம் 10 வருஷம் நம்ம வந்து ஆட்சியை அமைச்சிருக்காங்க, பார்த்துருங்க எப்படி இருக்காங்கன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே 65 லட்சம் பேர் போனால் இங்கே 6 லட்சம் பேர் சேர்ப்பாங்கன்னு சேர்ப்பாங்க. இங்கேருந்து தமிழர் போனார்ல, அங்கே ஒரு 3 லட்சம் போயிருக்காங்கல்ல தமிழர்கள் பீகாருக்கு. அப்போ அவங்க ஓட்டு உரிமை வேண்டாமா? ஓட்டு உரிமை எங்கே இருக்குன்னு இது சரியான விஷயமா சார்? இங்கேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறாங்க, அங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு ஓட்டு உரிமை, அது கரெக்டாக? அப்படிதான் இருக்க முடியும். நான் என்ன சொல்ற, ஒரு தொழிலாளி இருக்காரு, இவர் என்ன சொல்றாரு, வந்துட்டு போன்றாரு, நீங்க பணம் கொடுப்பீங்களா? ஒரு கூலி தொழிலாளி இருக்காருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன், பீகார்ல இருந்து வந்துட்டாரு, ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவர் நினைக்கும் போது போகலாம், அது அவர் உரிமை. ஆனா நீங்க ஒரு நாள்ல வைப்பீங்க எலெக்ஷனை, அன்னைக்கு நீங்க வந்து பஸ்ல வந்து 3000 செலவு பண்ணிட்டு, ட்ரெயின்ல 3000 செலவு பண்ணிட்டு போன்னு சொல்றது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ரெண்டாவது, ஒருத்தர் மட்டும் இல்ல, பையன், மருமக, ஒய்ஃப், 4 பேர் இருப்பாங்க, 4 பேரும் பீகாருக்கு ஓட்டு போட்டு வருவாங்களா? சட்டம் அப்படி சொல்லலையே. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் எங்கு வசிக்கிறாரோ அவரை ஆளுபவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவருக்கு உண்டு, ஸ்டேட்டா இருந்தாலும் சென்ட்ரலா இருந்தாலும். தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் பாக்குறாரு, அவர் இருக்கிற அவர் ஒரு தெருவில் இருக்காரு, ஒரு பீகாரி இங்க வந்துட்டாருங்க, ஒரு தெருவில் வசிக்கிறாரு, அந்த தெருவில் வந்து தண்ணி சரியா இல்லை, சாக்கடை சரியா இல்லை, ஸ்டாலின் எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு எடப்பாடி வரணும் அப்படின்னு நினைக்கலாம்ல. அவர் இங்க இருந்துகிட்டு தேஜஸ்வி அதை தான் பார்க்கணும். அவரு பீகார்காரர் இங்க வந்து உட்காந்துட்டு எப்படியாவது பீகார் யாரு நல்லா முன்னேற்றுவாங்க அப்படின்னு பார்ப்பாரு. அவர் எங்க வசிக்கிறாரோ அந்த இடத்துல யார் நல்லவங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கும் உரிமை தானே அரசு அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. இவர் வந்து 6 லட்சம் பேர் இங்க சேர்க்காதீங்க, 65 லட்சம் அங்க சேர்க்காதீங்கிறாரு. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கிளியரா சொல்லியிருக்கு, we have never started, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஏன் பதட்டப்படுறீங்க? 6 லட்சம் பேர் சேர்க்கவும் இல்லை, வரவும் இல்லை. என்ன கோவம்னா, எங்க அந்த பீகார்ல இருந்து இவங்களுக்கு கோவம் அது இல்லை. நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த 6 லட்சம் பேர் இங்க வந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா மோடி தான் விரும்புவாங்க. அது இன்டைரக்டா வந்து காங்கிரஸ் தன்னைத்தானே சொல்லிக்குது, வடநாட்டுல இருந்து யார் வந்தாலும் மோடி தாங்க சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 6 லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னா திமுக கைன்ஸா போயிடுமே அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது ஒரு அட்மிஷன் ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கு நான் ப. சிதம்பரம் அவர்களை வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஓகே, இதுவுமே வந்து தமிழர்களை ஆளப்போகும் வட இந்தியர்கள் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி விமர்சனம் வருது இல்லை? அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தீங்கன்னா அப்படின்லாம் வருது இல்லை சார்? அப்போ நீங்கள் துபாயில் வந்து மலையாளி நிறைய இருக்காங்கன்றாங்க, அது கரெக்டாக தப்பா? அந்த அரசாங்கம் அவங்கள வான்னு கூப்பிடுது, யாரும் இல்லீகலாக வரலையீங்க, இல்லீகலாக யாரும் உள்ளே வரலையே, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்கே அதிகமான ஜனத்தொகை இருக்குது. எங்கள் மலேசியாவில் ஆளுவது தமிழர்கள் தான்றீங்க, கனடாவில் ஆளுவது தமிழர்கள்ன்றீங்க. எப்படி போனாங்க? அஃபிஷியலாக தானே போனாங்க. அஃபிஷியலாக ஒருத்தர் இங்கேருந்து அங்கே போகிறத நீங்கள் எப்படி வந்து போகக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே நாளைக்கேங்க ஒரு 50 லட்சம் பீகார் இங்கே வராங்க ஒரு பேச்சுக்கு, 50 லட்சம் பேர் ஒரு ஒரு 1000 லாரியில் வராங்க, கிளம்பி வந்துடுறாங்க, தடுக்க முடியுமா? முடியாது. இல்லை, ஸ்டாலின் அங்கே போய் நின்று குச்சி வச்சு தடுக்க முடியுமா உள்ளே வராதிங்கன்னு? அவன் சொல்கிறான், எங்களுக்கு இங்கே வேலை இருக்குங்க நான் வரோன்றான், எங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்னு ஒரு கம்பெனி சொல்லியிருக்கு, நான் வரேன்னு சொல்கிறான். யாராலும் தடுக்க முடியாது. அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு கிடைக்கிறது அவன் பிரச்சனை. அவன் எங்கேயும் கவர்மெண்ட் கேட்கல, 50 லட்சம் பேருக்கு வீடு வாங்கி கொடுன்னு சொல்லலை. அவனா வந்து வீடு எடுத்துன்னு அவனா தங்கி அவனா படிச்சுட்டு அவனா போகிறான். அங்கே தங்குறவனை போயிட்டு ஓட்டு உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ராகுல் காந்தி அவருடைய பேச்சுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கண்டனம், நீங்கள் வந்து இந்தியரே கிடையாது அப்படின்ட்டு. இல்லை, இந்தியர் கிடையாது, இந்தியராக இருந்து அப்படி பேசுவீங்களா நீங்கள் அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, 2020 சைனாக்கு நமக்கு ஒரு பார்டர் இஷ்யூவில் வந்தது. அப்போ கூட நம்ம 20 பேர் நம்ம சைடில் இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் இல்லாமல் நியூஸ் இருந்தது. அப்போ இவங்க விரட்டி அடித்தாங்க. நம்ம வீரர்கள்லாம் வந்து என்னென்ன பிரயத்தனம் பண்ணி அத்தனை பேர் விரட்டி அடித்தாங்க, பெருமைப்பட்டாங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் டைம் சைனா வந்து இந்தியாவை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் போய் இவர் வந்து பேசும்போது வெளில பிரச்சாரத்தில் அந்த சண்டையில் வந்து இந்தியா 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்டை இழந்துருச்சு சைனா கிட்டன்னு முன்னாடி எப்போ போல அடிச்சு விட்டாரு. அதை ஒருத்தர் வந்து ரிஃபர்மேஷன் கேஸ் போட்டார். எப்படி சொல்கிறாரு, ஆதாரம் கொடுங்கன்னு. அது லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டார், இதில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி இதுக்கு ஸ்டே கேட்டார், அது நடக்கூடாது. உயர்நீதிமன்றம் மறுத்துச்சு. அதுக்கு மேலே உச்சநீதிமன்றம், அப்போ உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை போன்ற ஒருத்தர்லாம் எதிர்கட்சி தலைவர்லாம் இப்படி பொறுப்புலாம் பேசலாமா? ஆதாரத்தை என்கிட்ட கொடுங்க. 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது மக்களுக்கு புரியாது. ஸ்கொயர் கிலோமீட்டர்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது 4 பக்கம் ஸ்கொயர் ஒரு கிலோமீட்டர். அப்படின்னா எவ்வளோ? இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போங்க, ரைட்ல லெஃப்ட் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர். 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட மெட்ராஸில் பாதி. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு.
அப்படி சொல்ற நீங்க ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளா இருக்கலாம். நீங்க ஒரு இந்தியரா இருந்தா என் நாட்டை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லுவீங்களா? எடுத்துட்டு போனா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? என் நாட்டை விடல அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்க இந்தியரா இருந்துகிட்டு என் நாட்டை இவன் பிடிச்சிட்டு போட்டான்பா, அவன் ஒரு 50 ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துட்டு போயிட்டான் அப்படி சொல்லுவீங்களா? இல்ல சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டதுக்கு முடிக்கிறாரு. எப்பவும் போல ராகுல் காந்தி எப்பவும் அப்படிதான் சொல்லுவாரு. சொல்லிட்டாரு. அதனால கண்டனம் தெரிவிச்சு ஸ்டே கொடுத்துட்டாங்க. ராகுல் காந்தியை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 3 வேளாண் சட்டங்களை வந்து திரும்ப பெறுங்க நான் போராடினேன். என்னை வந்து அருண் ஜெய்ட்லி மிரட்டினாரு. ஒழுங்கா நீங்க வந்து அதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாரு. நான் யார் தெரியுமா? யாரோட பேரன் தெரியுமான்னு சொல்லி விரட்டி அடிச்சேன்னாரு. அது என்ன ஜோக்குன்னா, வேளாண் சட்டம் வந்து 2020ல, அருண் ஜெய்ட்லி இறந்தது 2019ல. இப்ப எவ்வளோ ஒரு பொய் சொல்ற அவர் வாயை திறந்தாலே பொய்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். 2வது அவருக்கு ஒன்றும் தெரியாது. பொய்ங்கிறத விட காலையில வந்து யாராவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே பேசிட்டு போவார். கொஞ்சம் கூட இருங்க நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன், கூகுளில் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இப்ப எதுவுமே தெரியாத ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. அதுதாங்க நம்ம மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குல்ல சார்? எங்க இருக்கு? மக்கள் செல்வாக்கு எங்க இருக்கு? 44, 52, 99 இது மக்கள் செல்வாக்கா? எஸ்எல்சி பாஸ்ன்னு நீங்க 10th ஃபெயில் அந்த மாதிரி இருக்கு. நாங்க 240ல நிக்கிறோம், 99 பாஸ்ன்றீங்க. ஏங்க 240 அது நீங்க ஃபெயில்னே அப்படிங்கிறீங்க. அவர் இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் அவரை வேற மாதிரி தான் பார்க்குறாங்க. அவர் பார்க்கறதுன்னா அந்த யூபிலையும் கேரளாலையும் நேருவோட இப்போ இது ராஜீவ்காந்தியோட பையன் இந்த பேரில் வந்து இன்னும் அவர் ஜெயிச்சுட்டே இருக்காரு. மற்றபடி மக்கள் மத்தியில் மோடி அவர்கள்ட்டையும் இவரையும் ராகுல் காந்தி கம்பேரே பண்ணுறதில்ல. இப்போ யாருமே இப்போ யாரும் முதல்ல கம்பேர் பண்ணி இப்போ கம்பேரே பண்ணுறதில்ல. அவர் எங்கேயோ இருக்காரு. அவர் இந்த மாதிரி ஒரு இடத்துல மோடி ஒரு தப்பாக பேசி ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டு பொய் சொல்லி சுப்ரீம் கோர்ட் கண்டனம் எதாவது பார்த்துருக்கீங்களா? பேச்சில் ஒரு கரெக்டாக இருக்கணும், செழுமையாக இருக்கணும். அது எதுவுமே ராகுல் காந்தி கிடையாது. ஓகே சார். இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. தமிழக முதல்ல வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார், நீட்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து கமல்ஹாசன் எம்பி அவர்கள் வந்து ஒரு விழாவில் அகரம் விழாவில் கலந்துக்கிட்டு சொன்னார், இந்த நீட் எதிர்ப்பு வந்து சூர்யா சொன்ன மாதிரி நம்ம பண்ணணும். சூர்யா அவர்கள் தான் அந்த விழா. சூர்யா அவர்கள் என்ஜிஓ பண்ணிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து தமிழகத்தில் வந்து என்ஜிஓலாம் நம்ம பண்ணணும், இந்த திட்டங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம், இவரும் நம்ம பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு தனிநபர் ஒரு நடிகர்கிட்ட ஒரு திட்டங்கள் எடுத்து அரசாங்கம் செயல்படுத்துகிற அளவுக்கு வீக்காக இருக்காங்களா? அவங்கள்ட்ட திட்டங்கள் இல்லையா? இல்லை, அகரம் ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சோஷியலாக பண்ணுறது நம்ம தொட்டு சொல்ல முடியாது. அவங்க என்னென்ன பண்ணட்டும், மக்களுக்கு இப்போ படிப்பு சொல்லி கொடுக்க. விஷமத்தனம் எங்கே இருக்குன்னா, ஒரு நாட்டில் ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் பாடி. அந்த பாடி சொல்லுது நீட் வேணும்னு, மக்கள்கிட்ட சொல்லுது நீட் வேணும்னு சொன்னது இன்டைரக்டா மக்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க நீட்டை படிங்க, அதான் அர்த்தம். கைட்லைன் கிவன் பை தி சுப்ரீம் கோர்ட். அதை நம்ம ஒவ்வொரு சிட்டிசனும் ஒபே பண்ணணும். இந்த விஷமத்தனமா வந்து ஸ்டாலின் சொல்லி ஓஞ்சிட்டாரு. மாதிரி நீட்டுக்கு ஒன்று ரத்து பண்ண போறோம். இப்போ பசங்கள்லாம் பார்த்து சிரிச்சுட்டு என்ன பண்றாங்க, காலை பேப்பர் பார்த்துட்டு விளையாட்டு செய்திகள் நீட்டு ரத்து அப்புறம் அடுத்தது அப்படின்னு போயிட்டாங்க. பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேரண்ட்ஸ்லாம் படிக்காமே பேசாம படி, எவனையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. கமல்ஹாசன் பேசுறதுக்கான செஞ்சு விட்டுருக்காரு. இப்போ ரீசெண்டாக இப்போ தான் திமுக எம்பியாக இருக்கார். திமுக எம்பியாக இருக்கார். அவர் மானியமா எம்பி இல்லை, திமுக எம்பி. செஞ்சு விட்டுருக்கானுக்கு எதாவது பேசணும்ல, முதலாளிக்கு எதாவது பேசணுமே, அதுக்காக பேசுறாரு. என்ன தெரியும் அவருக்கு? கமல்ஹாசன் சொல்றேன், நீங்க நடிப்பில் பெரிய ஆளா இருக்கலாம், உங்களுக்கு நீட்டை பத்தி என்ன தெரியும்? நீட்டில் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு என்னென்ன வித்தியாசங்கள்? ஒரு உண்மையிலே நிபுணராக இருந்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வைங்க, கம்பேர் பண்ணுங்க. நீட்டுக்கு முன்னாடி இப்படி வந்தது, நீட்டுக்கு அப்புறம் இப்படி வந்துச்சு. ஏழை மாணவர்கள் நீட்டுக்கு முன்னாடி தான் அதிகமாக போனாங்க, இதுக்கப்புறம் கம்மியாயிடுச்சு. பணக்கார கோடீஸ்வரர் மாணவர்கள் தான் இங்கே தங்குறாங்க, இங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. புட்டு வச்சுட்டாங்க. மலைவாழ் மக்களில் பிறந்த ஒரு பெண் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எம்பிபிஎஸ்க்கே போகிறாங்க. அது எதனால? நீட்னால. அப்படி சொல்லணும்ல. இல்லைங்க முதல்ல அப்படி இருந்துச்சு, இப்போ நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு. சூர்யாவுக்கு ஒன்றும் தெரியாது சொல்ல முடியாது, தப்பு. திமுக எங்கஸ்டா போனால் வருவார், அவரும் உங்கள் ஒய்ஃபும் வருவாங்க. மற்றபடி மற்ற இடத்துக்குலாம் வர மாட்டாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஹிடன் அஜெண்டான்னு நம்ம பல தடவை ப்ரூவ் பண்ணிட்டோம், இப்பவும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து போனோமா, ஒரு எம்பி வாங்கினோமா, அதுக்கு உண்டான சேவை செஞ்சோமா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மட்டும் பாருங்க. மக்களை திரும்பி குழப்பாதீங்க. ஏன்னா நீங்க உங்களை இன்னும் ஒரு ஸ்டாரா பாக்குறாங்க. கமல்ஹாசன் சொன்னா ஒரு அடுத்த வாரம் நீட்டை ரத்து ஆயிடுமோ அப்படின்னாங்க. நீட்டு ரத்து பண்ண முடியாது. அது நம்மளை விட ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் இப்ப எங்கேயும் பேசுறது இல்லை. அதனால நீங்களும் பேசாதீங்க, பேசி மக்களை குழப்பாதீங்கன்னு தான் என்னோட வேண்டுகோள். அதான் சார், இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த என்ஜிஓ திட்டங்கள் வந்து இவர்கிட்ட இருந்து எடுத்து நம்ம அரசாங்கம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது நடந்தா எங்கன்னா எடுத்துக்கலாங்க, தப்பே இல்லை. என்ஜிஓல உண்மையில அகரம் ஃபவுண்டேஷன் என்ஜிஓ விஷயத்துல சில நல்லது பண்றாங்க வச்சுங்களேன், அது எடுத்துக்கிறது தப்பு இல்லையே. நான் என்ன சொல்றது, நல்லது என்னன்னு சொல்லுங்க. மொட்டையை இவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நாங்க அவரை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா அவர் பயங்கரமான ஒரு கீழடியில் ஒன்று பேசுவாரு, வெளியில வந்து ஒன்று பேசுவாரு, ஜோதிகா பார்த்தா ஒன்று பேசுவாரு, இங்க தமிழ் வேணும்னு, மக்கள் வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு, தம் பையனை ஐபியில் வந்து பாம்பேல சேர்த்துருவாரு.
அவரை வச்சு நாங்க பார்க்க முடியாதுல்ல. இந்த ஸ்கீம்னு சொல்லுங்க. மதிய உணவுல வந்து அவர் இப்படி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காரு. மக்களுக்கு வந்து தன்னாட்சியா தன்னாட்சி முறையில அவர் எதோ செய்ய சொல்றாரு. ம். இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல பண்றாரு. அது ம். குறிப்பிட்டு சொல்லுங்க. மொட்டையா நீங்க சூர்யா ஃபாலோ பண்ணுங்கன்னா நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். எஸ் சார். ஒரு சிஆர்எஃப் வீராங்கனை அவங்க வந்து கதறி அழுகுறாங்க. ஒரு காணொளி வந்து நம்ம பார்த்துருந்தோம். அண்ணாமலை அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. காட்பாடியில் இருக்கக்கூடிய அவங்க வீட்ல வந்து சில நகைகள் திருட்டு போச்சு. 1 மாசமாச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னியுமே கண்டுபிடிக்கல. என்ன பண்றீங்க முதல்வரேங்கிற மாரி போட்டிருந்தாங்க. சட்ட ஒழுங்கு அவ்வளோ வீக்கா போயிட்டு இருக்கு. 1 மந்த் ஆயிருச்சு. சட்டம் ஒழுங்கு வீக்கா போலீங்க. நான் எல்லா ம். எல்லா காணொளியும் சொல்ற மாரி, ம். யாருக்குமே பயம் இல்லைங்க. ம். அதாவது திருடுறவனுக்கும் பயம் இல்ல. ம். போலீஸுக்கு கண்டுக்கணும்னு அக்கறை இல்ல. ம். என்ன வேணா ஆயிட்டு அதான் சார். போகுது. அப்ப அங்க இந்த பவரான ஒரு இது இருந்தா தானே சார் இதாகும். அதான விஷயமே. அதுதானங்க இப்ப சொல்றோம். இப்போ ம். யோகி ஆதித்யநாத்ன்னு சொல்றோம். ம். எல்லாரும் வந்து யோகி ஆதித்யநாத் என்ன அவர் சொத்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு அது பிடிக்காது. ம். இவங்களுக்கு என்னன்னா கவுன்சிலர் பையன் ரேஞ்ச் ரோவர்ல போணும். அந்த மாரி பழகிட்டாங்க. ம். ஒரு யோகி ஆதித்யநாத்தோட ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தெரியும். அவரு சொல்றாரு, ம். நான் வந்ததுக்கு அப்புறம் என் மக்கள் நிம்மதியா தூங்கணும். திருடன் ஒருத்தன் இருக்க மாட்டான். ம். இந்த ரவுடிங்கள்லாம் சுட்டுக் கொல்லப்படுவார்னாரு. ம். ரைட்டா? ம். உடனே மனித உரிமை ஆர்வலர்கள் இங்க பொங்குனாங்க எல்லாருமே. அத எப்படி சுடலாங்களான்னு. ம். 4 சுட்டாரு. 5 பேர சுட்டாரு. இன்னைக்கு யூபில போங்க. நீங்க தயவு செய்து நான் பிஜேபின்றதா சொல்லல. நீங்க யார வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸ கேளுங்க. எந்தெந்த ஏரியாலாம் ரவுடிசம் நைட்ல போ முடியாதுன்னு சில ஏரியாலாம் ஊரே இருந்தது. ம். 8 மணிக்கு மேல எப்பா அறிவு இருக்கா 8 மணிக்கு மேல குழந்தை பொண்ணுங்கள அனுப்புற அந்த பக்கம் அப்படின்ற இடத்துலலாம் ம். 12 மணிக்கு இன்னைக்கு பொண்ணுங்க ம். டான்ஸ் ஆடிட்டு படம் பார்த்துட்டு வெளில வராங்க. அந்த கிரெடிட் யாருக்கு போகும்? யோகி ஆதித்யநாத்துக்கு. ஆளுபவர் எப்படியோ அது மாதிரி தான் மக்கள் இருப்பாங்க. ம். சிஆர்பிஎஃப் ஒரு லேடிக்கே இந்த பிரச்சனைன்னா அது என்ன சொல்றாங்கன்னா, ம். 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு திருடு போச்சு. 22 சவரன் நகை, 50,000 ரொக்கம். எனக்காக என்னோட கல்யாணத்துக்கு வச்சிருந்த பட்டு புடவை ம். எடுத்துட்டு போயிட்டானுங்க. ம். நான் கம்ப்ளைண்ட் பண்ணி 1 மாசம் ஆச்சு வரல. இது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு சிஆர்பிஎஃப் ஒரு நம்மள நம்பி தானே அந்த பார்டர்ல இருக்காங்க. எஸ். நம்மலாம் இருப்போம்னு. ம். அதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. உங்கள நம்பி தானே அவங்க அங்க இருக்காங்க. இன்னைக்கு ஜவான்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு பனிமலையில உட்காந்துக்கிட்டு ம். கன்னை வச்சு நம்ம நாட்டுக்காக பாதுகாக்கிறா என்ன அர்த்தம்? எங்க அம்மா அப்பாவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிஎம் இருக்காரு. ம். ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு தானே அவங்க அங்க இருக்காங்க. நீ எங்க நாட்டுக்காக கவலைப்பட்டுட்டு நான் உங்க ஃபேமிலியில சூறையாடுறேன்னா ம். எப்படி நடக்கும் அது? ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு அவரே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ம். இவ்வளவு இந்த சட்டம் பத்தி பேசும்போது சார், ஒரு தனிச்சட்டம் வேணும். ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும். அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கு. இன்னொன்னு பாதிக்கப்பட்டவங்கள வந்து குற்றவாளியா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. தப்பு செஞ்சவங்க வந்து பெருமிதமா பேசுறாங்க. இந்த விஷயம் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லங்க ஆணவ கொலை முதல்ல வந்து அது கௌரவ கொலையா இருந்தது. ம். அப்புறம் வந்து இந்த காதல் கொலை என்னமோ வந்துச்சு. அப்புறம் இப்ப ஆணவ கொலைன்றாங்க. ம். எனக்கு தெரிஞ்சு ஆணவ கொலை அப்படிங்கிறதே தப்பான வார்த்தை தான். ஆணவ கொலைன்னா திமிர்ல கொலை பண்றதுன்னா இப்ப எல்லாம் கொலை பண்றது தான். இப்ப தனசேகரனோட பேரன் கொலை பண்ணது திமிர் கொலை தான். ம். ஆணவ கொலை தானே. என் கூட படிச்ச பையன் நான் சொல்ற பொண்ணுகிட்ட பேசுனாருன்னு இடிச்சு ம். ஏத்துறது ஆணவ கொலை தானே. ம். ஜாதி அது வந்து என்னன்னா என்னோட ஜாதி மீறி கல்யாணம் பண்ணிட்டேன், என் பொண்ணு எடுத்துட்டு போயிட்டான், பையன் எடுத்துட்டு போயிட்டான் கொலை பண்றது. ஆனா ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது எதுக்குன்னு கேட்கறாங்கன்னு தெரியல. நான் ம். படிச்ச சட்டத்துல ம். ஆணவ கொலைக்கு என்ன மேக்ஸிமம் தண்டனை கொடுத்துருவீங்க? ம். ஆணவ கொலைக்கு என்ன கொடுத்துருவீங்க மேக்ஸிமம் தண்டனை? நம்ம நாட்டுல என்ன தண்டனை இருக்கு இப்போ? ம். இப்ப கொலைக்கு என்ன தண்டனை இருக்கு? ஆயுள் தண்டனை தண்டிருக்கு. ஆயுள் தண்டனை, மரண தண்டனை 2 தான் இருக்கு. ம். ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், மரண 2 ஆப்ஷன் கொடுக்கணும். ம். ரொம்ப கொடூரமான கொலையா இருந்தா மரண தண்டனை. ம். நார்மல் கொலையா இருந்தா ஆயுள் தண்டனை. 2, 3 தடவை ஒரே கொலை பண்ணான்னா அவன் மரண தண்டனை தானே இருக்கு. ம். ஆணவ கொலைக்கு எப்படி தனியா என்ன 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 பனிஷ்மென்ட் கொடுப்பீங்க? ம். தலைகீழ தொங்க விடுறதா? இல்ல எலக்ட்ரிக்ல கொடுக்குறதா? கொலை மரணம் மரண தண்டனை தானே. அது என்ன தனியா ஆணவ கொலை தண்டனை? ம். அதுக்கு என்ன ஸ்பெஷல் கோர்ட் கேளுங்க. ம். ஆணவ கொலைன்னு வந்தா ஸ்பெஷல் கோர்ட்னு கேளுங்கன்னா, ஆணவ கொலைக்கு ஸ்பெஷல் கோர்ட்னா லஞ்ச ஒழிப்புக்கு ஸ்பெஷல் கோர்ட், எம்எல்ஏ எம்பிக்கு ஸ்பெஷல் கோர்ட், போக்சோக்கு ஸ்பெஷல் கோர்ட், சிபிஐக்கு ஸ்பெஷல் கோர்ட். ம். எத்தனை கோர்ட் வைப்பீங்க? ஆணவ கொலைக்கு தனி கோர்ட், 420க்கு தனி கோர்ட், நகை திருடினா தனி கோர்ட். ம். அப்புறம் இந்த கோர்ட்ல எதுக்கு? இல்ல இப்ப அந்த பண்ண குற்றவாளி வந்து சரியா தண்டிக்கப்படல இல்லைங்க, அது அப்படின்னு தானே கேக்குறாங்க அது சார். காரணம் சட்டம் கிடையாது. அது ம். காரணம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இது லா. ம். நீங்க எக்ஸிகியூஷன் ஆஃப் லா உங்கள்ட்ட தப்பு இருக்கு. ம். லா அண்ட் ஆர்டர் இல்ல கடந்த எல்லா வருஷமும் இதே நடந்துட்டு இருக்கும்போது மக்கள்கிட்ட என்ன இருக்கும்? நல்ல தண்டனை இல்ல அப்படின்னு தானே எதிர்பார்ப்பாங்க. எங்க இல்லைங்க. இந்த 5 வருஷம் தானே. ம். நீங்க இந்த 5 வருஷம் ஆட்சியில ஆணவ கொலை மட்டும் இல்ல, எதுக்குமே தண்டனை இல்லையே. ம். எதுக்கு சொல்லுங்க? ஒரு வீட்டுக்குள்ள போய் கொலை பண்ணிட்டு வராங்க. ஆம்ஸ்டாங் கொலை பண்றாங்க. ஜெயக்குமார் ஒரு மாவட்ட தலைவர் கொலை பண்றாங்க. ம். தண்ணி தொட்டியில வந்து மலம் கலக்குறாங்க. என்னத்துக்கு ஆக்ஷன் எடுத்தீங்க? அப்ப பிரச்சனை உங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்கள்ட்ட இல்ல. ம். பாருங்க எல்லா ஊர்லயுமே ம். மனிதன் ஒரு சார் மிருகம். நான் உங்கள்ட்ட இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சொல்யூஷன் ஆணவ கொலைக்கான சொல்யூஷன். ஆணவ கொலை இல்ல. எந்த கொலைக்குமே சொல்யூஷன் வந்து சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கணும். ம். சட்டம் ஒழுங்கு. இன்னொன்னு இப்ப தனி சட்டம் இல்லாமயே அது வந்து கொண்டு வந்துடலாம் சொல்றீங்க. இப்ப இருக்கிறது சட்டமே போதும். அது ம். பண்ணலாம்.
ஆணவ கொலைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க முதல்ல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொண்ணை பெற்றவங்க, பொண்ணு வந்து பெரிய ஜாதி, இல்ல பையன் பெரிய ஜாதி, வேற ஜாதியில தன்னோட கீழ் ஜாதியில கல்யாணம் பண்ணா ஆணவ கொலை பண்ணிடுறாங்க. நாம என்ன சொல்லணும்னா, காதல்ன்றது தன்னால வரணும். தன்னால வரணும். ஆனா இங்க நடக்கிற ஆணவ கொலையில பாதிக்கு மேல என்னன்னா, சொல்லப்பட்டு வர்ற காதல். எல்லா வீட்டுமே சொல்லப்பட்டுனா தூண்டி விடப்பட்ட, அதான் டாக்டர் ராமதாஸ் அடிக்கடி சொல்லுவாரு, காதல் இயற்கையா வரணும். இந்த கவுண்டர் வீட்டு பொண்ணை கட்டு அப்படின்னு சொல்லி நீ ஜாதியை சொல்லி கட்டுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்தான்னா அவன் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு லவ் வந்தா லவ். ஆனா இங்க அப்படி இல்லை, பிளான்டு லவ்வா வருது இல்ல, ஜிஹாத், லவ் ஜிஹாத்னு சொல்லுவோம்ல. பிளான் பண்ணி தன்னோட முஸ்லீம் பேரை மறைச்சு ஹிந்துவா காமிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ISIS கூட்டு போறது. அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணாதீங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு கோவம் வருது. பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா, நீங்க நான் பார்த்திருக்கேன். இல்ல இப்ப இந்த கவின் விஷயமும் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கவின் விஷயத்துல என்னன்னா, இயற்கையான காதலா இருந்தா இது தவறு. அவங்க பண்ணது 2 பேரும் இயற்கையா லவ் பண்றாங்கன்னா தவறு. ஆனா பல இடத்துல நான் பார்த்த பல கேஸ்ல ஒரு பையன் பிளான் பண்ணி அந்த ஒரு பொண்ணு காலேஜ், அதாவதுங்க ஒரே காலேஜ் 2 பேர் படிச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் லவ் வர சகஜம். இவன் காலேஜுக்கே போல, பையன் வந்து 10th ஃபெயில், சும்மா சுத்திட்டு இருக்கான். பொண்ணு காலேஜ்ல படிக்குது. டெய்லி போய் காலேஜ் வாசல்ல நின்று அந்த பொண்ணை பிடிக்கிறான். அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்கி கொடு அப்படின்னு கட்டாயமா பண்ணி, வேற வழியே வலுக்கட்டாயமா பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பொண்ணு வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து கல்யாணம் பண்றாங்க பாருங்க. இது கட்டாய காதல். இப்படி வரும்போதுதான் பெற்றோருக்கு என்ன வருதுன்னா, இவன் பிளான் பண்ணி பண்றான். நல்லா புரிஞ்சுங்க, பெற்றோர் எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்றதுன்னா பெற்றோர் வந்து ஜாதியை மட்டும் தான் பாக்குறாங்கன்னு இல்ல. எல்லாருமே இந்த பையன் ஆட்டிடியூட் சரியில்லையே, என் பொண்ணை பிடிக்கணும்னு 10th கூட பாஸ் பண்ணாத பையன் MBBS படிச்ச பொண்ணை தேடி தேடி லவ் பண்றான்னா இவன் இன்டென்ஷன் வேற. இவன் உன்னை விட்டுட்டு போயிடுவாமா, பணத்துக்காக தான் லவ் பண்றான், இவனை தயவுசெய்து விட்டுருமான்னு சொல்லும் போதுதான் இந்த ஆணவ கொலை வந்து வேற வழி இல்லாம வருதுன்னு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஜஸ்டிஃபை பண்ணல, அது கரெக்ட்னு சொல்லல, இது காரணம். ஆனா எல்லாத்தையும் பொத்தாம்பதுவா போட்டு ஒரே ஆணவ கொலைன்னு சொல்லாதீங்க. சில இடத்துல பிளான் பண்ணி பண்றவங்கள பெற்றோர்கள் கோவம் வருது. அப்பாவியா பாதிக்கப்படுற இளைஞர்கள் இருக்காங்களா சார், அவங்களுக்கான தன்னால ஒரு இயற்கையா லவ் வந்தாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு இதுக்கு போங்க, போலீஸ் ஸ்டேஷன் போங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்க எல்லாம் கொடுக்குறாங்க. ஆணவ கொலையை நீங்க அடக்கணும்னா முதல்ல சோசியலைஸ் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் குறைக்கணும். அவன் வீட்டுல போய் பொண்ணை கட்டு, நீங்க இங்க இருந்துகிட்டு பொண்ணை கட்டுன்றது என்ன அர்த்தம்? ஒரு வீட்டுக்குள்ள போய் பொண்ணை கட்டுன்னு சொல்லக்கூடாது. இல்ல, லவ் ஒண்ணு லவ் வரணும். இல்ல அதே மாதிரிதான் அந்த தரப்புல இருந்துமே இப்படி பண்ணிட்டாங்களா, சரி போய் அவங்கள வெட்டிருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது நடக்குது இல்ல. அதுதாங்க என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இயற்கையா கிளாஸ்மேட் 2 பேர் கல்யாணம் லவ் பண்ணாங்கன்னா சொல்லிக்கலையம்மா வேணாம்மா தப்பு பண்ணாதம்மான்னு சொல்லி பண்றதுக்கு இருக்கும். இவங்களுக்கு கோபம் முதல்ல ஏன் வருதுன்னா, நீ உனக்கு என் பையன் பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லையான்னு. அப்ப அதை நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு நீங்க வந்து இதை வந்து ஆணவ கொலை அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சைக்கலாஜிக்கலா எல்லாருக்குமே வந்து முதல்ல சொல்லி கொடுக்கணும். முதல்ல வந்து சாதின்னா என்ன, இந்த சாதி மீறல்னா என்ன, முதல்ல சமூக இந்த இது சோசியல் ஜஸ்டிஸ்ன்றாங்களே, சமூக நீதினா என்ன தெரியுமா? நேர இன்னொரு ஜாதியை பொண்ணு கட்டுறது சமூக நீதி இல்லை. அது இல்லை சமூக நீதி. நம்ம சமூகத்துல இருந்து நாம நல்லா ஜெயிச்சு நம்ம நல்லபடியா வந்து நம்ம அப்பா அம்மா காப்பாற்றணும், நம்ம சமூகத்தை இப்படி போகணுமே தவிர ஜம்ப் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ஓஹோன்னு ஆயிடலாம் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற நிலைமையில பசங்கள்ட்டையும் இருக்கு, பொண்ணுங்கள்ட்டையும் இருக்கு. இப்ப நான் பாக்குறதுல ஆண்கள் பெண்கள் 2 பேர்ட்டுமே ஈஸியா மணி எதுன்னு கேட்டா நல்ல வசதியா கல்யாணம் பண்ணிட்டா ஈஸி மணி நமக்கு அப்படிங்கிறதுனாலதான் இந்த அது அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இது எல்லா ஜாதி தரப்பினரும் இருக்கு, எல்லாத்தையும் அது அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அதான் அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, யாரு பணக்கார அப்பா அம்மா, இந்த பொண்ணோ பையனோ பணக்கார பொண்ணோ பையனோ ஆசைப்பட்டா இவங்க ஏத்துப்பாங்க. அந்த பணக்கார அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, நான் இதுக்கு பொண்ணை பெக்கல, இதுக்கு நான் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு சோசியலைஸ் பண்ணணும், எஜுகேஷனல் வைஸ் இது வந்து கொண்டு வரணும். இதை நீங்க வந்து கவுன்சிலிங் தான் பண்ணணும். மக்கள்கிட்ட சமூக நீதி என்றால் என்ன அப்படின்னு சொல்லணும். தலைவர்களே சொல்றாங்களேங்க, அவர் வீட்டை பொண்ணை கட்டுன்றாங்க. கரெக்டா? அது ஒரு ஜாதி பேரை சொல்லி அந்த வீட்டுல போய் பொண்ணை கட்டு அப்படின்னு அந்த ஜாதி பேர் சொல்லி பொண்ணு கட்டலாமா? தவறுதான். பொண்ணு உங்க ஜாதி விட்டு வேற ஜாதி போறது வந்து லவ் தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு 90% வேற ஜாதி லவ் தான் இருக்க முடியும். அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் சொந்த ஜாதி தான் பண்ணுவாங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து வேற ஜாதி பண்றது ரொம்ப ரேர், ஒரு 5% வச்சுங்க. வேற ஜாதியில பண்றவங்க எல்லாருமே லவ் மேரேஜ் தான். அப்ப நீங்க என்ன பண்ண, லவ் தன்னால வரணுங்கன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்டையும் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். முதல்ல தலைவர்கள்ட்ட சொல்லணும். சமூக நீதினு சொல்லிட்டு அவங்க வீட்டுல பொண்ணை கட்டினா இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப கீழே இருக்கிறவங்களும் மேல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டா சமூக நீதி வந்துடுன்றாங்க. வராது. அந்த 2 பேர் வேணா சமூக நீதியா இருக்கலாம். அவங்க சுத்தி இருக்காங்க பாருங்க சொந்தக்காரங்க, அவங்க எல்லாம் ஒட்ட மாட்டாங்க. அது 2 பிரிஞ்சுதான் இருக்கும். அதை நம்ம சோசியலைஸ் பண்ணணும்னா பொறுமையா தான் பண்ணணும், இயற்கையா வரணும். டக்குன்னு நீங்க வந்து முரட்டத்தனமா ஒரு குச்சி வச்சு அடிச்சு நீ லவ் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணக்கூடாது. இதான் டாக்டர் ராமதாஸ் அடிக்கடி சொல்றாரு.
நம்ம இறுதியான ஒரு கேள்வி என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, போன மாதம் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். ஆகஸ்ட்லேருந்து தான் நான் கொஞ்சம் பேச போறேன். மீன்ஸ் பிரஸ் மீட் அப்போ தான் அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த பொறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன பேச போறாரு? ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? அப்படின்னு தான் எல்லா கேள்வியில இருந்துச்சு. என்ன இருக்குது சார்? இல்ல அப்படிலாம் இல்ல. அவர் வந்து இப்போ முன்னாள் மாநில தலைவர்ன்ற முறையில தமிழிசை அவர்களும் பேசுறாங்க, முருகன் அவர்களும் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாரு, இவரும் பேசுவார். ஏன்னா இவர் எப்பவுமே பேசுறது கொஞ்சம் எல்லாரும் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ரீச் அதிகமாகும். இல்ல இந்த கடந்த 2 மாதங்களா கொஞ்சம் அது லெவல் கம்மியான மாதிரி ஒரு அவரே feel சொன்னாரு, இருக்கு. எனக்கு இந்த ஒரு 3 வருஷமா என்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க சுத்தனவும் கிடையாது. குடும்பத்துக்கு ரொம்ப நான் பார்த்த வரைக்கும் அவர் ரொம்ப குடும்பத்து மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு, அதாவது ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. இப்ப இல்ல. ஏன்னா இப்ப ஒரு 3 வருஷமா ரொம்ப கடுமையான உழைப்புல வந்து வீட்டுக்கே போகாம இருந்தாரு. ஓகே. எனக்கு ஒரு 2, 3 மாசம் டைம் குடுங்க. ம். நான் ஃபேமிலியோட கொஞ்சம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னாரு. அது முடிஞ்சிருது. ஆகஸ்ட் வந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன்னா, ஆகஸ்ட் வந்து ஆக்டிவா இன்வால்வ் ஆக போறேன் ம். அப்படின்றாங்க. பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. ஒவ்வொரு தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது. ம். அண்ணாமலை அவர்களோட சேவை கண்டிப்பா தமிழ்நாட்டு பிஜேபிக்கும் தேவை, மக்களுக்கும் தேவை. கண்டிப்பா இனிமேல் பேச ஆரம்பிச்சாருன்னா ஆக்டிவா இனிமேல் ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சது போதும். இனிமேல் ஆக்டிவா இறங்குறேன்னு இறங்குவார். ஓகே சார். உங்கள் நேரத்துக்கு நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.